ஆளும் கட்சிக்கு வந்தாப்புறது கொஞ்சம் பின்னடிக்கின்றார்களோ, வெறுமனே பிள்ளையான மட்டும் கைது செய்துவிட்டு அதை பெரிய விடயமாக உருவகப்படுத்த பார்க்கின்றார்களோ என்கின்ற ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் கட்டளை தளபதியின் கீழ் இருந்த கிழக்கு 53வது இராணுவ படைப்பிரிவின் புலனாய்வு குழு 2018-12 NTG தலைவர் சக்ரானும் அவர்களோட குழுவும் ஜியாதா என்ற பெயரில் தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளனர் என ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்கு என்ன காரணம் இருக்கின்றது, இந்த பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. FBI என்ற நிறுவனம் இந்த உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் என்ற நபர் இதற்கு மூலதனங்களை வழங்கியிருந்தார். தேசிய மக்கள் சக்தியினர் தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபிக்கும் இடையில ஒரு பிளவு ஒன்று இருக்கு. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவார் என்கிற விஷயம் சொல்லப்பட்டது. நலிந்த ஏச உடனடியாக சொல்லியிருந்தார், பிரதமர் பதவியில் ஹரணி அமரசூரிய விலக மாட்டார். ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும். அதில் குறிப்பாக இந்த உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தமான பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருதுன்னு தான் சொல்லணும். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளையான கை செய்யப்பட உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் உருப்பெற்றது. அதற்கு பிறகு நிறைய விஷயங்கள் வருது. குறிப்பாக இந்த கைதுகள் இடம்பெற்ற வண்ணம் இருந்தன. இந்த விஷயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது பிள்ளையானுடைய சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். பிள்ளையானுடைய சகா இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு இனிய பாரதியினுடைய சகாக்கள் தொடர் வரிசையில் கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார். இறுதியாக பிள்ளையானுடைய துப்பாக்கிதாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஏற்கனவே பல கொள்ளை சம்பவங்களோடும் மிரட்டல் சம்பவங்களோடையும் தொடர்புபட்டிருந்தவர் என்கிற விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரவழைக்கின்றது. ஆகவே இதற்கு பிறகு இந்த அரசாங்கம் விடுத்த ஒரு முக்கிய விடயமாக இருந்தது அசாத் மௌலானாவை, அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் 4க்கு நேர்காணல் கொடுத்து அதற்கு சாட்சியம் அளித்த அனைவரையும் வெளிநாட்டிலிருந்து வரவழைத்து அதில் விசாரணைகள் மூலமாக அடுத்த கட்ட நாள்களை நாங்கள் முன்வைப்போம் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார்கள். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உகண்டாவிலிருந்து பணத்தை கொண்டு வருவோம் என்று கூறியிருந்தார்கள். அது இன்னுமே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயம் என்று பலர் இவர்கள் மேலே விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா மஹேந்திர அவர்களை கூட்டி இந்த மத்திய வங்கி புனைமுறை வழக்கு சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்கே மேலேயும் விசாரணை நடத்தப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இருந்தாலும் அதுவும் ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் மாறியிருந்தது. ஆக இப்படியாக இந்த ஊழல் வழக்குகளிலேயே கொஞ்சம் பின்னிற்பவர்கள் உயிர்த்தநேர தாக்குதல்களை எப்படி வெளிநாட்டில் இருந்தவர்களை கொண்டு வருவார்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சுரேஷ் சாலே போன்ற நபர்கள் மேலே பல சரமாரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆக இப்படி நிறைய விமர்சனங்களை இவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் பொழுது வைத்திருந்தார்கள். ஆனால் ஆளும் கட்சிக்கு வந்தாப்புறது கொஞ்சம் பின்னடிக்கின்றார்களோ, வெறுமனே பிள்ளையான மட்டும் கைது செய்துவிட்டு அதை பெரிய விடயமாக உருவகப்படுத்த பார்க்கின்றார்களோ என்கின்ற விமர்சனம் எழுந்திருந்த இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான தகவலும் வெளியாக இருந்தது. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டத்தரணி ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அரசாங்கத்துக்கு பல விடயங்கள் இந்த உயிர்த்தநேர தாக்குதல் சம்பந்தமாக தெரியும். இருந்தாலும் அவர்கள் இதை மறைக்க பார்க்கின்றார்கள் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார். அதில் அவர் என்னென்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேர் சட்டத்தரணி மதுர விதானகே. என்னென்ன விஷயங்களை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்னாள் கட்டளை தளபதியின் கீழ் இருந்த கிழக்கு 53வது இராணுவ படைப்பிரிவின் புலனாய்வு குழு 2018-12 மற்றும் 2018-12-14 2019 1-3 ஆகிய தேதிகளில் விரிவான அறிக்கையை சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அறிக்கை இன்னுமே இவர்கள் சரியான முறையில் கொண்டு வரவில்லை. அது மட்டும் இல்லாமல் வவுனத்தீவில் 2 போலீசார் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கு சம்பந்தமாகவும் இவர்களிடம் விசாரணை அறிக்கைகள் வந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் இன்னுமே அதற்கான முக்கிய புள்ளிகளை கை செய்யலை. NTG தலைவர் சக்ரானும் அவர்களோட குழுவும் ஜியாதா என்ற பெயரில் தற்கொலை தாக்குதல் நடத்தியுள்ளனர் என விரிவான விளக்கங்களுடன் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் விட்டுட்டு பிரதான சூத்திரதாரியை கைது செய்வோம் என்று சொல்வது ஒரு பயம் காட்டுகிற ஒரு விடயம் தான், அல்லது ஒரு அவசியமற்ற தேவையற்ற ஒரு விவாதம் தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த உயிர்த்தநேர தாக்குதலில் முன்னைய அரசாங்கம், அதாவது கோட்டபாய ராஜபக்சவோ மற்ற ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கமோ சரியான நடவடிக்கை எடுக்காததற்கான பிரதான காரணமாக சொல்லப்பட்டது அவர்கள் காப்பாற்றுகின்றார்கள் இந்த பிரதான சூத்திரதாரியை. காரணம் என்று பார்த்தீங்கன்னா, கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் இந்த உயிர்த்தநேர தாக்குதல் நடத்தப்பட்டது என்கின்ற விவரம் சொல்லப்படுகின்ற பின்னணியில் அப்போ கோட்டபாய ராஜபக்ச தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த விடயங்களை வெளியில் விடாமல் இருக்கின்றார் என்ற தகவல் பேசப்பட்டது. பிறகு ரணில் விக்ரமசிங்கவுக்கும்
கொடபாய ராஜபக்சவினுடைய இந்த விடயங்களை தக்க வைத்துக் கொள்றதுக்கு, ஏனென்றா அங்கே இருந்த ஆட்சியில் வந்து ஒரு குழப்பம் முறைப்பட்டது. தேசிய பட்டியல் மூலமாகத்தான் இவர் ஜனாதிபதியாகவே வந்திருந்தார். அப்போ அவ்வாறான நிலைமைகள் பல இருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சவனை காப்பாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்போ இந்த விசாரணைகளை சரியான முறையில் முன்னெடுக்கலை. அப்போ இது அவர்களுக்கு இருந்த தேவைப்பாடு என்று வைத்து கொண்டால் ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்கு என்ன தேவைப்பாடு இருக்கின்றது? ஆகவே இவர்கள் ஏன் இந்த பிரதான சூத்திரதாரியை வெளியிடுவதில் கொஞ்சம் பின்னடிக்கின்றார்கள் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்கு என்ன காரணம் இருக்கின்றது இந்த பிரதான சூத்திரதாரியை மறைப்பதற்கு என்கிற கேள்வி எழுந்திருக்கின்றது. வெறுமனே பிள்ளையாரை மட்டும் கைது செய்து அதை ஒரு பெரிய விடயமாக காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளையான் சார்ந்து பிள்ளையானுக்கு கீழே இருக்கின்றார்கள் தான், அதாவது பிள்ளையானுக்கு வேலை செஞ்சார்கள் அல்லது பிள்ளையானுடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் தான் கைது செய்யப்படுகின்றார்கள். அவை பிள்ளையானுக்கு மேலே இருந்தவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் அது ஒரு பெரிய அது விடை சொல்ல முடியாத ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அவை இன்னமுமே இந்த பிள்ளையானை வைத்து அரசியல் நாடகம் ஆடுகின்றார்களோ ஜேவிபியினர் என்ற விமர்சனம் எழுந்திருக்கின்ற இந்த நேரத்தில் அண்மையில் விமல் வீரவன்சவை அழைத்திருந்தார்கள் இந்த உயிர்த்த சம்பந்தமாக குற்றப்புலனாய்வுத்துறையினர் விசாரணை நடத்துவதற்காக. அதில் விமல் வீரவன்ச வெளியில் வந்து இந்த குற்றப்புலனாய்வுத்துறையினர் இதற்கான விடயமாகத்தான் என்னை அழைத்திருந்தார்கள், எனக்கு தெரிந்த விடயங்கள் சிலவற்றை சொன்னேன் என்ற விடயப்பொருளில் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஐ என்ற நிறுவனம் வந்து இந்த உயிர்த்த தாக்குதலோடு சம்பந்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் என்ற நபர் வந்து இதற்கு மூலதனங்களை வழங்கியிருந்தார், எதற்கு இந்த உயிர்த்த தாக்குதலுக்கான மூலதனங்கள் வழங்கியிருந்தார் என்கிற பொருள்பட அதில் பேசப்பட்டிருந்தது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகள் நடக்கின்றன. ஆனால் இது சம்பந்தமான பெரிய தலைகள் இன்னமுமே பிடிபடையில்லை என்றது வந்து எல்லாருக்கும் இந்த ஆட்சி மேலே இருக்கிற ஒரு விமர்சனமாக இருக்கின்றது. இதற்கு இந்த தேசிய மக்கள் சக்தி ஆட்சியினர் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள் என்றுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி. சரி, இது பாருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் திலித் ஜேவீர் அவர்கள் சொல்லியிருந்தார். இந்த தேசிய மக்கள் சக்தியினர் வந்து தேசிய மக்கள் சக்தியும் ஜேவிபிக்கும் இடையில் ஒரு பிளவு ஒன்று இருக்குது. இவர்கள் தொடர்ந்துமே சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய காணொலியில் வெளியிட்டிருந்தோம் சுப்ரீம் சட் என்கின்ற இந்த செய்மை தொடர்பான வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய சம்பந்தப்பட்டவர்களுக்கு இரண்டு பேருக்கும் இடையிலான ஒரு விவாதம் அது முற்றிலுமாக அந்த பாராளுமன்றத்தில் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விடயம் என்று பலரால் கூறப்பட்டிருந்தது. பொது வழியில் கொஞ்சம் பேசிட்டு வந்து இந்த விஷயங்களை கதைத்திருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கின்றது. ஒரு வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்ற முறையில் பிரதமருடைய கருத்தை நிராகரிக்கின்றார் அல்லது பிரதமர் பொய் கூறுகின்றார் என்று கூறுவதே ஒரு குற்றம், ஒரு தவறான விடயம்தான் என்று ஒரு இன்னொரு அமைச்சர் கூறுவது வந்து தவறான விடயம் என்ற விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது வசந்த சமரசிங்க மேலே. வசந்த சமரசிங்கவை பதவி விட்டு விலகணும் என்ற விமர்சனங்களை முன்வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு வகையில் பார்க்க பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவார் என்கிற விஷயம் சொல்லப்பட்டது. நலிந்த ஏச உடனடியாக சொல்லியிருந்தார் பிரதமர் பதவியில் வந்து ஹரணி அமரசூரிய விலக மாட்டார். ஏற்கனவே ஒரு பிமல் ரத்னாக்கா அந்த பதவி கொண்டு வரப்போன்றார் என்ற தகவலும் பெறவிருந்தது. ஆனால் அவர்கள் விலக மாட்டார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏதோ வகையில் இது பொய் குற்றச்சாட்டுகளாகவும் பொய் விமர்சனமாகவும் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இவர்களுக்குள்ள குழப்ப நிலை இருக்கிறது கொஞ்சம் தெளிவாக இருக்கின்றது. என்றால் முன்னைய காலகட்டங்களில் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது, டில்வின் சில்வாவினுடைய தலைமையில் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி இயங்குது. ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்க நாட்டை வழிநடத்தினாலும் கூட டில்வின் சில்வாவினுடைய சில வார்த்தைகளைத்தான் இவர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள் என்கிற விமர்சனம் எழுந்திருந்தது. ஆகவே இது பெரிய ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் எழுப்பியிருந்தது என்று பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய தலைவர் இப்படி செயற்படுறது வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான விஷயம்தான் விடத்தில் பேசப்பட்டிருந்தது. சரி, அது அந்த நேரத்திலேருந்து இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுலேருந்து இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தது. இப்போ இது முற்றி பெரிய விடயமாக ஆகியிருக்கின்றது. ஆக இந்த விஷயத்தில் வந்து தேசிய மக்கள் சக்தி வலிமையாக சந்திக்கின்ற தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபியினர் வலிமையாக சந்தித்து கலந்துரையாடலுடைய இடத்துல வந்து இப்போ தொடர்ந்துமே விவாத பொருட்களும் அடிக்கடி வார்த்தை சண்டைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற தகவல்களும் அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியில் வந்திருக்கு. இது இனிமேல் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட இந்த தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக கசிந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் இனிவரும் காலங்களில் வந்து கொஞ்சம் ஒற்றுமையாக இல்லாவிட்டால் அடுத்த ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்ற எதிர்கட்சியினருக்கு ஒரு வாய்ப்பாக அமையுமோ என்ற கேள்வி எழுகின்றது. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜேவிபி வெளியில் போனாலோ தேசிய மக்கள் சக்தி வெளியில் போனாலோ ஒரு பெரும்பான்மை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகும். அது இந்த பாராளுமன்றத்தில் இவர்களுக்கு மிகப்பெரிய அடியாக அமையும்
என்கிறதான் ஒரு பிரதானமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக அவர்கள்தான் தங்களுக்குள்ள கழித்து சில விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இப்போ அவர்களும் இருக்கின்றார்கள். சரி, பார்க்கலாம் இந்த இவர்களுடைய இந்த முரண்பாடு என்ன நிலைமையில போகும் என்று. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அண்மையில் சுமந்திரன் அவர்கள் இந்த முத்தேன்கட்டு இளைஞனுடைய மரணம் சம்பந்தமாக ஒரு கர்த்தால் ஒன்றை செய்வதாக குறிப்பிட்டிருந்தார். அதில் வந்து இந்த கர்த்தாலுக்கான அழைப்பினை 15ஆம் தேதி விடுத்திருந்தார். இது வருகிற 15ஆம் தேதி விடுத்திருந்தார். இருந்தாலும் இந்த மடுமாதாவினுடைய திருவிழா காரணமாக இது வந்து 18ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விஷயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுது பலரும் சுமந்திரன் மேலே விமர்சன கணங்களை முன்வைத்திருந்தார்கள். காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இவர் தன்னுடைய அரசியல் சுயலாபத்திற்காக இந்த கர்த்தாலினை பயன்படுத்துகின்றார். கர்த்தால் என்கின்ற பெயர் வந்து 2009க்கு முற்பட்ட காலத்திலேயும் மிக பிரதானமான ஒரு அகிம்சை வழி போராட்டமாக இருந்தது. எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக எங்கள்கிட்ட இருந்த ஆயுத வழி போராட்டத்துக்கு அடுத்து எங்கள்கிட்ட இருந்த ஒரு இருப்பாக அது பயன்படுத்தப்பட்டது. முன்னைய காலகட்டங்களில் கர்த்தால் என்றால் 2 நாட்கள் 3 நாட்கள் தொடர்ந்து இடம்பெறும். அதற்கு வர்த்தக சங்கத்தினர் கூட ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். உண்மையிலேயே அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயமாக இடம்பெற்றிருந்தது. ஆனால் சுமந்திரனுடைய இந்த அரசியல் செயற்பாடுகளுக்காக இந்த கர்த்தால் என்கிற நாமத்தை பயன்படுத்துகின்றார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்கிறார், ஒரு காலகட்டத்தில் கர்த்தாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது தான் சுமந்திரன். இப்போ சுமந்திரன் கர்த்தாலுக்கான ஆதரவை தெரிவிக்கின்றார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். அதே மாதிரி இப்போ சுமந்திரன் வந்து இந்த கர்த்தாலுக்கான இந்த கர்த்தால் வந்து பிறகு 18ஆம் தேதி பிற்போடப்பட்ட பிறகு சொல்லியிருந்தால், தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் பேசுகின்றது போல சொல்லியிருந்தார், கர்த்தாலுக்கான ஆதரவு பெருமெடுப்பில் இருக்கின்றது, பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள், இனி வருங்காலங்களில் அது நல்ல முறையில் நடைபெறும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார். இருந்தாலும் கூட இப்போ வவுனியா வர்த்தக சங்கத்தினர் வந்து அதற்கான ஒரு எதிர்ப்பினை என்றதை விட அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக அதனுடைய அந்த வவுனியா வர்த்தக சங்கத்தினுடைய கிருஷ்ணமூர்த்தி என்பவர் வந்து சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார். இந்த கர்த்தாலன் பெரும்பாலும் நாங்கள் ஆதரவிக்கவில்லை. என்னென்று பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்களுடைய கடைகளை மூட மாட்டோம், கடையடைப்பு நடைபெறாது என்கின்ற விஷயத்தை தான் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த இதுக்கு நாங்கள் ஆதரவில்லை என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே விமர்சனம் முன்வைக்கப்படுற இந்த நேரத்தில் வவுனியா என்கின்ற ஒரு பிரதானமான இடத்துல இந்த கடை அடைப்பு நடத்தப்படாது, ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பது சுமந்திரனுடைய கர்த்தாலுக்கான இன்னொரு பின்னடைவாகத்தான் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான போராட்டம் மன்னார் காற்றாலை சம்பந்தமான போராட்டம். அது சம்பந்தமான பல விஷயங்கள் வெளியாகி கொண்டு வர இந்த சூழ்நிலையில் இந்த மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வர போராட்டத்துக்கு வந்து அண்மையில் நீதிமன்றம் இந்த காற்றாலை செயற்திட்டங்களை நிப்பாட்டணும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. ஜனாதிபதி பேசுகின்ற பொழுது கூட சொல்லியிருந்தார், இந்த ஒரு மாத காலத்துக்கு இந்த காற்றாலை திட்டங்களை நிறுத்துவோம், அதற்கு பிறகு மக்களோட பேசி கலந்துரையாடிட்டு இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருந்தார். அதில் வந்து இந்த மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்துவதா அல்ல இந்த தற்காலிகமாக நிறுத்துவதா என்பது குறித்து போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றவர்களோட கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என்று இந்த போராட்டக்குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் வந்து சொல்லியிருக்கின்றார். அது சம்பந்தமாக அவர் ஒரு ஊடக சந்திப்பை முன்வைத்திருக்கின்றார். அந்த ஊடக சந்திப்பை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கணும். இந்த மக்கள் ஏற்கனவே இந்த போராட்டத்தை நிறுத்துமாறு அவர்கள் மிகவும் பணிவாக கேட்டிருக்கிறார். எனவே நாங்கள் இப்படி அந்த விசேடமான ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு அது சம்பந்தமான ஒரு மாத காலத்துக்குள்ளே அதுக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. இன்றும் அது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. வருகிற புதன்கிழமை அந்த அமைக்கப்பட்ட கமிட்டி சந்தித்து உடனடியாகவே இங்கே மன்னார் மாவட்டத்துக்கு வருவதை வந்து எல்லா மக்கள் உரிமைகளோடு எல்லாம் சந்தித்து அது சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யப்படுற நல்ல நோக்கத்தோடு நாங்களும் இப்பொழுது நடைபெறுகிற இந்த போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுமாறு நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அடைந்திருக்கிற இந்த சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முடிவுக்கு எவ்வாறான செயற்பாடுகள் அமையும் என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு கடிதத்தினை எங்களுடைய அரசு அதிபரிடம் ஜனாதிபதி அவர்கள் எரிசக்தி அமைச்சர் வழியாக அவருடைய அமைச்சு வழியாக அதை அனுப்பி வைத்திருக்கிறார். அதில் பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று கதைக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அதில் கருத்தில் அந்த கடிதத்தில் விவரமாக கூறப்பட்டிருப்பதனால தங்களுடைய ஒரு மாத செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் அதற்கான ஒத்துழைப்பை தருமாறும் அவர் இதில் கேட்டிருக்கின்றார். ஆகவே அதற்கு இந்த செயற்பாடு அனைத்தையும் கவனிக்கின்ற முழு பொறுப்பு எங்களுடைய கௌரவத்துக்குரிய
மாவட்டத்து உதவி உதவி மாவட்டத்தினுடைய அரசு அதிபர்கள் ஏற்றுக்கொள்வார். அத்தோடு சில அதிகாரிகளும் அவரோடு சேர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த தங்களுடைய இசைவை தந்திருக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இனி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் எப்படி நடைபெறும் என்பதை எங்களுடைய மக்களோடு கலந்துரையாடி இன்னும் சில மணித்தியாலங்களிலே அது பற்றிய முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றனர்.